மணி 4 ஆயிருச்சு. சீக்கிரமா டின்னர் ரெடி பண்ணிரலாம் அப்படிங்கிறதுக்காக, இன்னைக்கு சப்பாத்தி தாங்க நைட் டின்னர் மெனு. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்க 3 நாளைக்கு ஒரு தடவ மாவு அரைப்போம். ஆனா மாவு வந்து சீக்கிரமா தீந்துருச்சு அப்படின்றனால, இன்னைக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ண போறேன். சப்பாத்தி மாவு பெசஞ்சு ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அ பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா. அவ எழுந்தா பசிக்கும் அப்படிங்கிறதுக்காக, அவளுக்காக அ சத்து மாவு கஞ்சி செய்யலாம். ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து கஞ்சி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த சத்து மாவு வந்து பார்த்திங்கன்னா, எங்க அண்ணி வந்து ரெடி பண்ணி குடுத்துருந்தாங்க பாப்பாக்காக. இதில வந்து மொத்தம் 15 பொருள் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, சத்து மாவு கஞ்சியோட ரெசிபி வந்து உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோல அவங்க கிட்ட கேட்டுட்டு அப்லோட் பண்றேன். நான் வந்து 2 ஸ்பூன் சத்து மாவு, ஒரு 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துட்டு இருக்கும்போதே, தங்கக்குட்டி வந்து எழுந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு, இத வந்து 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் தண்ணி விட்டு, கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணணுங்க. ஏன்னா கட்டி இருந்தது அப்படின்னா, அது வந்து நல்லா வேகாம அங்கங்க கட்டி ஆயிடும். இப்ப அடுப்புல வந்து ஒரு எம்ப்டி பவுல் வச்சுட்டு, அதில வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். நான் வந்து நெய் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து இப்ப வரைக்கும் 4 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து நெய் வெளில வாங்குனதே இல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்க வந்து மாட்டுப்பால் தான் வாங்குறோம். அதனால வீட்லயே வந்து நெய் ரெடி பண்ணிருவேன். நெய் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். இப்ப வந்து 1 ஸ்பூன் நெய் வந்து அந்த பவுல்ல சேர்த்துட்டு, இப்ப நல்லா கட்டி இல்லாம கலக்குன அந்த சத்து மாவு மிக்ஸ வந்துட்டு, இந்த பவுல்ல வந்து அப்படியே ஊத்திட்டு, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா, நீங்க வந்து அந்த ஹீட்டுக்குமே வந்து இந்த சத்து மாவு வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும், இல்லைன்னா கட்டி பிடிக்கும். அதனால நீங்க ஊத்துனதுமே வந்து விடாம கேப் விடாம வந்து நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி நல்லா கலக்கிட்டே இருக்கும்போது அ அந்த கட்டியாகாம, அ அந்த ஒரு நல்ல ஒரு பைன் பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெய்யும் வந்து அதில மேல மிதக்கும். இதில நான் நெய் எதுக்காக ஆட் பண்றேன் அப்டின்னா, குழந்தைகளுக்கு வந்து அந்த எலும்புக்கான பசைத்தன்மை வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக வந்து இதில நான் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, நான் மோஸ்ட்டா வந்து பாப்பாக்கு வந்து ஸ்வீட்ஸ் குடுக்கறது கிடையாது. அதனால இந்த மாரி தோசை, இல்லைன்னா இந்த மாதிரி கஞ்சி, இந்த மாதிரி இதில வந்துட்டு பாப்பாக்கு வந்து நெய் சேர்த்துக்குவேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அது வந்து நல்லா கிளற கிளற வந்து அது வந்து அப்படியே கொஞ்சம் கெட்டியா மாறுது இல்லைங்களா? அது வந்து ஒரு கூழ் மாதிரி மாறுது. அந்த தண்ணி பதத்திலருந்து அந்த கூழ் மாதிரி மாறுது இல்லையா? இது வந்து இன்னுமே வந்து நல்லா வேகணும். ஏன்னா, அப்பதான் அந்த 15 பொருளோட பச்சைத்தன்மை வாடை போயிட்டு, அது வந்து நல்லா அ பாயில் ஆயிட்டு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு குடுக்கறதுக்கான அந்த ஒரு கரெக்ட்டான அந்த கூழ் நீங்க ராகி கூழ்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில வந்து இது வந்துரும். அப்பதான் குழந்தைங்களுக்கு வந்து ஊட்ட முடியும். சரி ஓகே. இது வந்து ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது வெந்துருச்சு. இத வந்து ஆற வைக்கணும். சரி ஓகே ஆற வைக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க பாப்பாவும் எழுந்துட்டா, அவளுக்கும் பசிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தட்டுல வந்து தண்ணி பிடிச்சு இத எடுத்து நான் வச்சுடுவேன். மோஸ்ட்டா வந்து பாலு கொஞ்சம் சாப்பாடுமே வந்து குக்கர்ல சூடா இருந்துச்சுன்னா, நாங்க இப்படி தான் வந்து ஆற வைப்போம். அ ஓகே அது ஆறுற கேப்ல வந்து சப்பாத்தி சைடிஷ்க்கு ரெடி பண்ணிடலான்னு சுண்டல் வந்து நான் மதியமே ஊற வச்சுட்டேன். அந்த ஊற வச்ச சுண்டல குக்கர்ல வச்சிரலாம். இது விசில் வர்ற கேப்ல பாப்பாக்கு ஊட்டி விட்டுறலாம் இல்லையா? அதனால இதையும் கையோட அடுப்புல வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணி குக்கர அடுப்புல வச்சுட்டு, பாப்பாக்கு ஊட்டுறதுக்காக போயிட்டேன். நான் பாப்பாவோட பவுல் எடுத்துக்கிட்டேன். பாப்பாவோட பவுல்ல இந்த கூழ் வந்து அதுக்குள்ளேயே நல்லா ஆறிடுச்சு. அந்த குக்கர் வைக்கிற கேப்ல இது நல்லா ஆறிடுச்சு. இப்ப அந்த கூழ வந்து நான் பாப்பாவோட பவுல்ல மாத்திட்டு பாப்பாக்கு ஊட்டி விட போறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு பாப்பாக்கு வந்து ஃபோன் வந்து நாங்க சாப்பிடுற டைமிங்கில மட்டும் தான் வந்து ஃபோன் குடுப்பேன். ஆனா, இப்ப வந்து ஓகே அதுக்கு அடிக்ட் ஆகுறா அப்படின்றனால, நான் ஃபோன் குடுக்காம ஓகே வேடிக்கை காமிச்சுட்டு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2, 3 டேஸா அந்த மாரி ட்ரை பண்ணேன். ஆனா, அவளும் சாப்பிட்டுக்கிட்டா. நானும் இந்த நாய் வருது, மயில் வருது எங்க வீட்டு சைடு வந்து மயில் அதிகமா வரும். அதனால அதையும் இதையும் எப்படியோ காமிச்சு ஒரு வழியா ஊட்டி விட்டுறலாம். ஆனா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது ரொம்ப பெரிய டாஸ்க் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பட் அத வந்து ஒவ்வொரு மதரும் வந்து அதில அச்சீவ் பண்ணும்போது வேற லெவலா இருக்குங்க. ஒரு வழியா அவகிட்ட அந்த அண்ணா வராரு, இந்த அண்ணா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு வழியா ஊட்டி விட்டு முடிச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா அந்த பவுலையும் கையோட வாஷ் பண்ணி வச்சுட்டு, ஓகே அடுத்தது சப்பாத்தி போட்டு எடுத்துரலாம் அப்படின்னு போகும்போதே குக்கர் விசில் விட்டுருச்சு. அப்பாடா! ஒரு வழியா சுண்டலுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் ஒரு 4, 5 விசில் விடுவேன். ஏன்னா, அது கருப்பு சுண்டலு. ஊறுன டைமிங்கும் கம்மி தான் அப்படின்றனால ஒரு 4, 5 விசில் விடுவேன் நானு. ஹஸ்பண்ட் வர டைம் ஆயிடுச்சு அப்படின்றனால, நேத்து வாங்குன நவாப்பழம் வந்து ஃப்ரிட்ஜில தூங்கிட்டு இருந்துச்சு. அதையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் பட்டிங் டிக்கிரிங்லா பண்றது, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசஸா இருந்தா பிடிக்கும் அப்படின்றனால, இந்த மிளகாத்தூள், உப்பு போடுறதாங்க. நம்ம என்னதான் எந்த ரேஷியோல போட்டாலும், அந்த கடையில இருக்கிறவங்க எப்படி போடுவாங்கன்னே தெரியாது. அவங்களோட அந்த ஒரு அந்த ஈவனா போடுவாங்க. அந்த
அந்த ஸ்பைசஸ் வந்து அந்த மிளகாத்தூளும், உப்பும் வந்து அவ்வளோ கரெக்ட்டா போடுவாங்க. அதில சாப்பிட்றது நமக்கு டேஸ்ட்டா இருக்கும். நம்ம வீட்ல எப்படி தான் குண்டக்க மண்டக்க போட்டாலும் அந்த டேஸ்ட்டு வரவே மாட்டேங்குது. ஓகே எப்படியோ மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன்னு போட்டு கிளறி வச்சு வந்து சாப்பிட்டோம். அதுக்கு மேல அவரோட விதி எப்படி இருக்கோ அப்படின்றதுனால ஒரு வழியா அந்த வேலைய முடிச்சுட்டு சப்பாத்திய போட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நாங்க 2 தோசைக்கல் யூஸ் பண்ணுவேன். தோசையா இருக்கட்டும், இல்ல சப்பாத்தியா இருக்கட்டும். நான் ரொம்ப நேரம் நின்னு ஊத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதுவும் வெயில் காலத்துலலாம் சுத்தமா முடியாது. அதனால நான் 2 கல்லு தான் வச்சுப்பேன். இது வந்து என்னோட அத்தையோட ஐடியா. ஸோ, அதனால அவங்க கிட்ட இருந்து நானும் சுட்டுட்டேன். அவங்களும் கூட தான் இருக்காங்க. சப்பாத்திய ஒரு வழியா தேய்ச்சு எடுத்துட்டு ஆனா, இந்த 36 வயது நிலை படத்துல ஜோதிகா வந்து ஒரு டயலாக் சொல்லுவாங்க. "நான் சுட்டா பூரி உப்பி தான் வரும்." அப்படின்ற மாதிரி. ஆனா, நான் சுட்டா மட்டும் சுட்டா இல்லங்க. நான் தேய்ச்சா மட்டும் ஏன் சப்பாத்தி மாவு ரவுண்டாவே வரமாட்டேங்குது அப்படின்னு தெரியல. ஸ்கொயர் ஷேப் வருது, ரெக்டாங்கிள் வருது, ஏன் ஈவன் ட்ரையாங்கிள் கூட வருதுங்க. ஆனா, அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் ஏன் வரமாட்டேங்குதுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா, அந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. தோசை கல்லுக்கு வந்து முதல்லாம் வந்து நாங்க அந்த துணி சுத்தி எண்ணெய் தொட்டு தொடுவோம். ஆனா, எங்க அத்தை தான் வந்து சிம்பிள் டெக்னிக் சொல்லிக் குடுத்தாங்க. இந்த வெங்காயத்த வந்து நீ ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு, அத அப்படியே வந்து நீ அடுத்து வந்து ஏதாவது சட்னிக்கோ, இல்ல எத செய்ய போறியோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால, வெங்காயம் தேய்ச்சு விடுறது வந்து அது வந்து நல்லாவும் வரும். தோசை கல்ல வந்து தோசையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒட்டாம நல்லா வரும். அதுக்கப்புறம் சப்பாத்தி இந்த சைடு தேய்க்க தேய்க்க, அந்த சைடு 2 கல்லையும் போட்டு எடுத்துட்டா நமக்கு வந்து டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகும் இல்லையா? அதனால ஒரு வழியா சப்பாத்திய தேய்க்க போட ஆனா சப்பாத்திய திருப்பி போட்டு, திருப்பி போட்டு நம்ம கை தாங்க வலிக்குது. என்ன பண்றது? ஒவ்வொருத்தரும் எத்தன சப்பாத்தி சாப்பிடுவாங்க? ஏதோ ஒரு ஈவென்ட் கணக்குல போட்டாச்சு. விடுங்க. அதுக்கு மேல பேச முடியாது. ஆனா எல்லாத்துலயும் விட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த சுட்ட தோசையா இருக்கட்டும், சுட்ட சப்பாத்தியா இருக்கட்டும், அத நம்ம சாப்பிட்டா தாங்க அத வந்து செஞ்சு முடிச்சதுக்கான பலனே நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். ஸோ, அதனால சுட சுடவே ஒரு சப்பாத்தி எடுத்து அபுக்கு அபுக்குன்னு சாப்பிட்டா முடிச்சுட்டேன். சப்பாத்தி சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு அடுத்ததா முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் வந்து சைட் டிஷ். சைட் டிஷ் வந்து என்ன சுண்டல் வந்து விசில் வந்துருச்சு. அத எடுத்து வச்சுட்டேன். அதுக்கான கிரேவி செய்யணும். அதுக்கான கிரேவிக்கு வந்து நான் வந்து ஆஸ் யூசுவலா வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சுட்டு பேன் வச்சுட்டு, அதுக்கான ப்ராசஸ் எப்பயும் போல. இந்த சுண்டல் கிரேவி இந்த சுண்டல் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் காட்டுறேன். ஏன்னா இது வந்து ஒரு வீடியோவாக வந்து நான் போட்டிருக்கேன். அதனால் அந்த இதில் போய் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். ஆக்சுவலாக நானும் இது யூடியூப் சேனல் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். பட் நல்லா வந்திருக்கு. இந்த கேப்பில் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. கொஞ்சம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் தேவைப்பட்டிருந்தது. அதெல்லாம் வந்து அவரே வாங்கிட்டு வந்துட்டார். அதிலயும் அப்படியே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு ஏன்னா ஸ்பைசஸ் வந்து நாங்கள் வெளியில் ரேராக தான் வாங்குவோம் அப்படின்றனால நான் இப்போதைக்கு கிரேவிக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து வெளியில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி அந்த சுண்டல் கிரேவியும் வந்து நான் செஞ்சு முடிச்சாச்சு. கிரேவி மட்டும் பத்தாது எனக்கு தயிர் வெங்காயமும் வேணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் அடம் பிடிச்சனால எக்ஸ்ட்ரா மறுபடியும் 3 வெங்காயம் வெட்டி தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ வெங்காயத்தை என் ஹஸ்பண்ட் மேலே இருக்க கோவத்தை பூரா அதில் தான் காமிச்சேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து இங்கே பார்க்குறது வந்து பட்டர். நான் சொன்னேன்ல வீட்லேயே நெய் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெண்ணெய் வந்து நான் எடுத்து வச்சுடுவேன். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நாங்கள் நெய்யாக வந்து காய்ச்சிருவோம். அதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ வெங்காயத்துக்கு தயிர் வெங்காயத்துக்கு எல்லாம் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்போ அந்த தயிரில் பார்த்தீங்கன்னா மேலால தெரியும் பார்த்தீங்களா? இதோ இப்போ எடுக்கிறேன்ல இதெல்லாம் வந்து அந்த தயிரோட ஆடை. அதாவது பாலாடை இருக்கு இல்லையா? நம்ம வந்து பெர போடும்போது அந்த ஆடையெல்லாம் மேலே வந்து ஸ்டோர் ஆயிடும். இதுதான் வந்து அதிக கொலஸ்ட்ரால் உள்ள ஒரு ஒரு இது. இதில் வந்து அதிக கொலஸ்ட்ரால் இருக்கு. இதிலேருந்து தான் வந்து வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அத நான் சொல்றேன். இப்போ தயிர் வெங்காயத்துக்கு அப்படியே சாரல் மாதிரி உப்பு தூவிட்டு ரொம்ப போடக்கூடாதுங்க. ஈவனாவும் போடக்கூடாது. தயிர் வெங்காயத்துக்கு எப்பவுமே உப்பு வந்து ஒரு நாள் கம்மியா போட்டா தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஈக்குவலா போட்டிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் செட் ஆகாது. இந்த தயிர் பாருங்களேன், பார்க்கும்போதே வந்து எனக்கு அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ இதுதான் சான்ஸ்ன்னு 2 ஸ்பூன் எடுத்து நானும் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா இவ்வளோ கட்டியான தயிர், வீட்டு தயிர் வந்துட்டு மோஸ்ட்டா வந்து நான் இதுக்கு முன்னாடி கிடைச்சதில்ல. பேக்கெட் தயிரே யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ராங்க்கா சொல்றேங்க, நான் எல்லாமே வந்து ஹெல்த்தியா தான் சாப்பிட்றேன். அதுக்கு ரீசன் வந்து எங்க அத்தை தான். ஏன்னா கடையில போயிட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்கினா கூட திட்டுவாங்க. இதுவரைக்கும் பால் பாக்கெட்டுமே நாங்க வாங்கினது கிடையாது. ஓகே ஒரு வழியா எல்லாமே ரெடி முடிச்சு டின்னர் முடிச்சாச்சு.